வலிக்குது. எனக்கு நெஞ்சே வலிக்குதுடா. டேய், எனக்கு அழுது அழுது கண்ணே வலிக்குதுடா. எப்படி ஏமாத்தினானுங்கன்னு பார்த்தல. அந்த ஆளு குழந்தைன்னு என் வீக்னஸ் யூஸ் பண்ணி என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணான். என்னடா ஐ கரம்பா ஜெய் கரம்பான்னு எனக்கு ஆயுஸ் வச்சிட்டு இருந்திருக்கான். இங்க பாருங்க, அழுவாதீங்க. அழுதீங்கன்னா அப்புறம் நான் பொறுக்கி பசங்க நானே வெட்டி கொண்டுடுவேன். உங்களுக்காக தான் பாக்குறேன். வெட்டிட்டா நான் உள்ள போயிடுவேன்ல. உங்க வாழ்க்கைக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். அதனால தயவு செஞ்சு அழாதீங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே போந்து நம்மளையே அசிங்கப்படுத்தி இப்படி அவமானப்படுத்திட்டாங்கல்ல. இனிமே என் புருஷன் திருந்தவே மாட்டான். அக்கா, இனிமே அவங்க 2 பேரையும் மன்னிக்கவே கூடாதுக்கா. இதோட உங்க புருஷனை மறந்துருங்க. நான் உயிரோட இருக்கிற வரையா அவனுங்களை உங்க கூட சேர்த்து வைக்க மாட்டேன். மறந்துருங்க உங்க புருஷனுங்களா. என்னால இந்த வீட்டு மருமகளா ஆக முடியும். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகி காட்டுறேன். அப்படி நீ என்ன பகைச்சுக்கிட்டு நீ அந்த திவ்யாவோட நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துருவியா? நீ அந்த திவ்யாவோட நிம்மதியா வாழ நான் விட மாட்டேன். அவ குடும்பத்தை நாசம் பண்ணுவேன். திவ்யாவும் உன் குழந்தையும் உன்னோட இனிமே ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. ஏன் மருமக ஜோதிதான். என்ன மாப்பிள, கடை வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? ஆமா, அந்த ஜோதி வீட்டுக்கு வந்தால. எந்த ஜோதி? இந்த நடிக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. என்ன நீயும் உங்க உட்காந்து சேர்ந்து டிராமா போடுறீங்களா? இத பார். ஏய், இந்த மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. ஜோதி வீட்டுக்கு வந்துட்டு போதா இல்லையா? இல்ல, அது வந்து பொய் சொல்லாத. இல்ல, அது வந்து நான் வேண்டான்னு தான் சொன்னேன் மாப்பிள. அக்கா தான் வந்து பொம்பளை பிரச்சனை, பொம்பளை கிட்ட தான் பேச முடியும்னு சொல்லி போன் போட்டு ஜோதியை வர சொல்லிருச்சு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? நீ உங்க உட்காலும் சேர்ந்து என் பொண்டாடி தெரியல மண்ணலி போடுவீங்க, என் புள்ள தலையில கல் எடுத்து போடுவீங்களா? டேய், நான் என்னடா பண்ணேன்? கொக்கா என் அத்தை கிட்ட என்ன பேச்சு பேசுது தெரியுமா? இன்னைக்கு சுந்தரி யாருன்னு எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. கொக்காலோட தோல் உறிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு அந்த சுந்தரிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டேய், அட பாவி, அது உங்க அம்மாடா. சரிதான், போயா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் செல்லா காசு ஆயிட்டீங்க. இனிமேல் உங்களை எப்படி டீல் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். சரி, இனிமேல் நீ கடப்பக்கெல்லாம் வர வேண்டாம். டேய் மாப்பிள, என்னடா சொல்ற நீ? இந்த அரிசி கடையில இருக்கிற ஒவ்வொரு மூட்டையில இருக்கிற அரிசியும் என் பேர் சொல்லுண்டா. என்ன பார்த்தா வெளியில போன்னு சொல்ற? ஆமாயா, உன்னதாயா துரோகி. நீ உங்க உட்காந்து சேர்ந்துக்கிட்டு திவ்யா வாழ்க்கையை நாசம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஜோதி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க அப்புறம் போய் பார்த்து பேசினா என்னமோ நாங்க அவளை தலைமுழிக்கிட்டோம், அவ செத்துட்டா, எங்கேயோ ஓடி போயிட்டா, இனிமேல் எங்க வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டான். அந்த ஜோதியை போய் கேட்டா அவ என்னமோ பெரிய இவ மாதிரி நீதான் என் புருஷன், நீ எப்படி திவ்யா கூட வாழ்ந்துருவேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. எங்கம்மா என்னடானா கல்யாணம் ஆகலனாலும் ஜோதிதான் என் மருமன்னு சொல்லி திமிரு பிடிச்சி பேசிட்டு இருக்கா. நீ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு நான் ஏன் ஆதரிக்கணும்? போயா இங்க. மாப்பிள, நான் என்ன போயா? போன் அடிக்கிறா மாப்பிள. தெரியும், போ. சொல்லுங்க சித்தப்பா. மாமா போனா? அப்பா ஊருக்கு வந்துட்டாரா? இந்த பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிஞ்சா? அதுக்கு தான்ப்பா ஃபோன் பண்ணேன். உடனே கிளம்பி ஊருக்கு வா. எதுக்கு? இங்க பிரச்சனை பெருசாயிடுச்சுப்பா. இடம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அதான் நியாயம் கேட்க போன உங்க அப்பாவை ரத்தனவேல் வெட்டிட்டான்ப்பா. என்ன சித்தப்பா சொல்ற? அப்பாக்கு என்னாச்சு?
கையில தான் வெட்டி விழுந்திருக்கு. இப்போ உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள ஒரே பதட்டமா இருக்கு. நீ வந்தாதான் மேற்கொண்டு என்னன்னு முடிவு பண்ண முடியும். என்ன சித்தப்பா நீ ஊர்ல அத்தனை பேர் இருந்தோம், அப்பாக்கு இப்படி நடந்திருக்கு, நீங்க அப்பா சும்மா இருந்தீங்க? டே கத்தாதடா. தப்பு உங்க அப்பா மேல. நாம பஞ்சாயத்துல பேசிக்கலாம்னு சொன்னேன். நான் வளர்த்த பையன், நான் சொன்னா கேட்பான்னு உங்க அப்பா தனியால அவன் வீட்டுக்கு போனாரு. அங்க போய் என்ன பேசினாரு தெரியல. அவனும் அருவாளை எடுத்து வெட்டி விட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரியும். இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? கையில தான் காயம், கட்டு போட்டிருக்காங்க. உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. நீ உடனே கிளம்பி வாப்பா. சரி சரி, நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க அப்பா கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. மாப்பிள, அப்பாவுக்கு என்னடா ஆச்சு? நில விஷயமா கோர்ட்ல கேஸ் நமக்கு எதிர்ப்பா தீர்ப்பு வந்துருச்சாம். ஆமா. பஞ்சாயத்து பேச போன இடத்துல சரி. அந்த ரத்னவேலு தகராறு பண்ணி அப்பா கை விட்டானாமா. ஐயோ, டேய் என்னடா சொல்ற நீ? இப்ப என்னடா பண்ண போற நீ? நான் உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும். சரி வா, கிளம்பலாம் வா. நீ என் கூட வந்துட்டுனா அம்மாவையும் கடையை யார் பாத்துக்கிறது? ஓ, அது ஒண்ணு இருக்குல்ல. சரி நீ கிளம்ப போடா, அம்மாவும் கடையை நான் பாத்துக்கிறேன்டா. சரி சரி வா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது. சரி. நீ பாட்டு சொல்லி உழ வைக்காத, அம்மா பயந்து போயிடும். சரி கிளம்பு, நான் சொல்லல. வரவா? சரிடா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாடா. சரி மாமா. டேய் பாத்துடா. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத, போய் கடையை பாத்துக்க. ஐயோ, மாமாவுக்கு தங்கமான மனசாச்சு, அவருக்கு ஏன் இப்படி நடக்கணும்? ஐயோ கடவுளே, அவரை காப்பாத்து கடவுளே. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இவன் வேற பதட்டப்பட்டு போயிருக்கான். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்டா சாமி. வாங்க மாமா. சரிம்மா. உட்காருங்க. ஏங்க மாமா வந்திருக்காரு. மாமா என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்லம்மா, காஃபி. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். வாங்கப்பா. எப்போ வந்தீங்க? நான் மத்தியானமே வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. செக்ரட்டேரியட்ல ஒரு வேலை இருந்தது, அதை போய் முடிச்சிட்டு இப்போ வரேன். ஏமா, குழந்தை இறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஊர்ல பிசினஸ் இருந்ததால வர முடியாம போச்சு. என்ன நடந்தது ராதா? எப்படி? மேல் வீட்டுல ஒரு ராஸ்கல் இருக்கான்ப்பா. வந்து ஒரு மாசம் கூட இன்னும் ஆகவே இல்லை. அதுக்குள்ள டெய்லி வந்து என்கிட்ட சண்டை போடுறான்ப்பா. முந்தானேத்து ராத்திரி என்னைய அடிக்க வந்துட்டான் தெரியுமா? அது இல்லாம என்னை பத்தி தப்பு தப்பா ராதா கிட்ட வேற சொல்லியிருக்கான். நம்ம குடும்பத்தை பத்தி வேற அவன் விசாரிச்சிருக்கான்ப்பா. வெரி கன்னிங் ஃபெலோ. என்னங்க? நீ சும்மா இரு ராதா. அவன் பொண்டாட்டியும் இவ்வளவு மரிய கர்ப்பம்பா. பொண்டாட்டிக்கு வளகாப்பு பண்றேன்னு சொல்லி 2 பேரும் வாங்கன்னு புருஷன் பொண்டாட்டி பிளான் பண்ணி கூப்பிட்டாங்க. நாங்களும் அவங்கள நம்பி போனோம். அவன் வேணும்னே என்கிட்ட சண்டை போட்டு என்ன போட்டு அடிச்சிட்டான்ப்பா. அவன் பத்தாததுக்கு இவளை பிடிச்சி கீழே வேற தள்ளி விட்டான். கீழே விழுந்த ராதாவுக்கு வயித்துல வேற நல்ல அடிபட்டுருச்சு. கீழே விழுந்தவளை தூக்குறது கூட யாருமே வரலப்பா. ஒரு உதவி கூட செய்யல தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். கீழே விழுந்ததுல வயித்துல இருந்த குழந்தை கூட செத்து போச்சுப்பா. அவங்க பிளான் பண்ணி என் பொண்டாட்டி வயித்துல இருந்த குழந்தைய கொன்னுட்டாங்கப்பா. இப்போ அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான் ராஸ்கல். அவனை சும்மா விட மாட்டான்ப்பா. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் பிளடி ராஸ்கல். நீ குடிச்சிருந்தியா? இல்லப்பா. இன்னைக்கு கேட்கல, வளகாப்பு அன்னைக்கு நீ குடிச்சிருந்தியா? குடிச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனியா? அது வந்து எனக்கு தெரியும். டோன்ட் ஃபூல் மீ அலோன். நீ அன்னைக்கு குடிச்சிட்டு தான் வளகாப்புக்கு போயிருக்க. அதனாலயா? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு லேடிஸ் ஃபங்க்ஷனு, அதுவும் அடுத்தவங்க வீட்டுல நடந்திருக்கு. யாராவது குடிச்சிட்டு போவாங்களா? அப்படின்னு யாருப்பா சொன்னது? யாருப்பா சொன்னது? எல்லாம் எனக்கு தெரியும்டா. ராஜா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் சொன்னது உண்மை, நீ சொல்றது பொய். யூ ஆர் எ பிளடி சீட். மாமா உண்மையதானமா சொல்றேன்.
அவன் குடிக்கிறான், உன்னை போட்டு அடிக்கிறான். நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய போட்டு அடிப்பான். இவனுக்கு எதுக்குமா குழந்தை? குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். மாமா, நாங்களே பெரிய வேதனையில இருக்கோம். நீங்களும் இப்படி பேசினா எப்படி மாமா? தப்பு செய்யறது கூட தப்பு இல்லம்மா. தப்ப பண்ணிட்டு அந்த பழிய அடுத்தவங்க மேல தூக்கி போடுறான் பாரு, அதான் பெரிய தப்பு. ஆண்டவன் நமக்கு மனசாட்சின்னு ஒரு பில்டி மெக்கானிசத்தை கொடுத்திருக்கான். அது எதுக்கு தெரியுமா? திருந்துறதுக்கு தான். அது இருந்தும் திருந்தாத இவன மாதிரி ஜென்மங்களா இருக்கு தெரியுமா? வாழ்றதுக்கு தகுதி கிடையாதுமா. இவன் மனுஷனே கிடையாது, மிருகம் இவன். அப்பா போதும்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் குடிச்சிட்டு போனது தப்புதான். அதனாலதான் சண்டை வந்தது, அதனாலதான் குழந்தையும் கலைஞ்சு போச்சு. எல்லாமே ஏன் தப்பு தான்ப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு என்கிட்ட கேட்காதரா. அந்த குழந்தை என்னமோ செத்து போயிடும்னு சாபம் கொடுத்தீங்களாமே, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இனிமேலாவது திருந்துடா. மாமா சாரி மாமா, நாங்க செஞ்சது தப்புதான். அவங்க மேல தப்பு இல்ல. ஏதோ கோவத்துல நான் தான் சாப விட்டுட்டேன். இப்ப அந்த கோவம் கூட எனக்கு இல்ல. நான் வேணா திவ்யா கிட்ட போன் பண்ணி மன்னிப்பு கேக்குறேன் மாமா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாமா. நான் இந்த வீட்டுல கை நினைக்க மாட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறேன். ட்ரெயினுக்கு நேரமாச்சு. ஏதோ இனிமேலாவது நல்லபடியா நடந்துகிட்டா சரி. நல்லா இருங்க. வரமா மாமா. என்ன மாமா? வா சாரி வா. என்னடி இன்னைக்கு சமையலுக்கா இல்ல நாளைக்கு சமையலுக்கா? ரெடி பண்ணுங்க சீக்கிரம். பேசிடி, எவ்வளவு நேரம் ரிங் ஆயிட்டே இருக்கு. போன் எடுமா. எடுடி, எடுத்து பேசு. ராதா அம்மா போன் பண்றா. ஐயா, போனை கட் பண்ணுடி. மாப்பிள்ள வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கட் பண்ணுடி. இவளுக்கு வேற வேலை இல்ல. கூட நான் பேசுறேன். இல்லம்மா, அவர் போன் பண்றாரு. மாப்பிள்ளையா? சொல்லுங்க. திவ்யா, உங்ககிட்ட நில பிரச்சனை விஷயமா அப்பா ஊருக்கு போயிட்டான்னு சொன்னல? ஆமா. அங்க ஒரு சின்ன பிரச்சனையில பங்காளிக்காரன் ஒருத்தன் அப்பாவோட கையை வெட்டிட்டானா. என்னங்க சொல்றீங்க? மாமா கையை வெட்டிட்டாங்களா? நீ பயப்படாத. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன காயம் தானா. என்னங்க சொல்றீங்க? வெட்டிட்டாங்கன்றீங்க, சின்ன காயங்கிறீங்க. மாமா நல்லா இருக்காருல்ல? ஐயோ, சின்ன காயம்தான். நான் இப்ப உடனே ஊருக்கு போயாகணும். அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்.
என்னங்க என்னங்க ஒரு பக்கம் அத்தைக்கு இங்க உடம்பு சரியில்லை. சரி சரி, நான் போய் அத்தையை பாத்துக்கிறேன். நீங்க மாமாவை பாத்துக்கோங்க. ஒன்றும் தேவையில்லை. நீ அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னா இல்லையா நானு? அதெல்லாம் வாழ நம்ம இருக்காரு, அம்மாவும் கடையும் பார்த்துப்பாரு. நீலாம் அங்கே ஒன்றும் போக வேணாம். இல்லைங்க. ஆமா, அந்த ராதா திருப்பி ஏதாவது ஃபோன் பண்ணாலா? பண்ணா, இப்ப கூட பண்ணா, ஆனா நான் எடுக்கல. நீ போன் அத்தைகிட்ட கொடு. எதுக்குங்க? நீ அத்தைகிட்ட கொடு. சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, இந்த பாருங்க, மரியாதையா அந்த ராதா நம்பரை அவகிட்ட சொல்லி பிளாக் பண்ண சொல்லுங்க. நான் போன பிறகு அவ கண்டிப்பா இவளுக்கு ஃபோன் பண்ணுவா, இவளும் எடுத்துருவா, அவ அங்க வாங்கின்னு சொல்லுவா, இவளும் கிளம்பி போயிருவா. அப்படியெல்லாம் போக மாட்டா மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். அத்தை, திவ்யாவுக்கு நீங்க தான் பொறுப்பு. இவளும் அவளும் சந்திக்காம இருக்கணும், ஃபோன் பேசாம இருக்கணும். மீறி சந்திச்சாங்க அப்புறம் எனக்கு எவ்வளவு கோவம் வரும், என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. இல்ல மாப்பிள்ள, எனக்கே அந்த ராதாவை பிடிக்கல. இவ பேச மாட்டா, பார்க்க மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. உங்களை நம்பி, உங்க வார்த்தையை நம்பி தான் என் பொண்டாட்டியை விட்டு போறேன். சரிங்க த, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் வச்சிடறேன். மாப்பிள்ள, தம்பிக்கு எதுவும் பிரச்சனை ஒன்றும் ஆயிடாது இல்ல? ஒன்றும் இல்லை, ஏதோ சின்ன காயம் தானே, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, அப்பாவை பார்த்துக்கோங்க. சரிதா, ஓகே. குழந்தைக்கு நேரம் கணிச்சு கொடுத்தீங்க. அந்த குழந்தை இறக்கும் பிறக்காதுன்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? ஐயா, எல்லாத்தையும் கணிச்சுட்டா நான் மனுஷனே இல்லையே, கடவுள். எல்லாமே ஒரு கணக்கு தான். உங்க டாக்டர் தொழில பேஷண்ட் ஆகிறதே இல்லையா? இருந்தாலும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குமா. டாக்டர் கிருஷ்ணனை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். திறமையான டாக்டர். சனியோட ஆட்சிக்கு உட்பட்டு கால நேரம் வக்கரமாகி எல்லாத்தையும் இழந்தாரு. நல்ல நேரம் குறிச்சு கொடுத்தேன். அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தா இவர் இழந்த பதவி, பேரு, புகழ், பொருள் எல்லாமே திரும்ப கிடைச்சிருக்கும். இவருக்கு நேரம் நல்ல உச்சத்துல இருந்திருக்கும். எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தா எல்லா காரியமும் சித்தமாகும்னு குழந்தை பிறந்த நேரம் உட்பட எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்தேன். ஆனா விதி வலியது. இப்படி ஆயிடுச்சேம்மா. நான் கீழே விழுந்து அடிபட்டு எதிர்பாராத விதமா குழந்தை இறந்து போச்சு. நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? என் குழந்தை இறந்து போச்சு. இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட தெரியல. அழாதீங்கம்மா, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. அடுத்த முறையாவது நினைச்ச காரியம் பலிக்கட்டும். நான் வரேம்மா.
என்கொயரிக்கு நீங்க கண்டிப்பா வர வேண்டியது இருக்கும். ஊருக்கு இருக்கு எங்க போயிடாதீங்க. என்கொயரி கண்டிப்பா அவசியம் வர வேண்டியது இருக்கும். கண்டிப்பா. அந்த லாரிக்கு ஃபோன் பண்றா. ஊர்ல இருக்கிற இல்லைன்னு கேளுப்போ. சரி கேட்டு வாப்போ. சரிண்ணா. அப்பா ராஜா வாடா. என்னப்பா இது? ஐயோ ஏன்பா இதெல்லாம் உனக்கு தேவையா? உனக்கு முதல்ல உட்கார்றா. உட்கார்றா போடா. நான் சொல்றேன்டா உட்காரு. என்னப்பா இது? என்னதான் ஆச்சு ராஜா? சுத்தி முத்தி பார்த்தா எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவுக்காரங்க தான்டா. எதுக்கு நமக்குள்ள சண்டை அது இதுன்னு சமாதானம் பேசிட்டு வரலான்னு போனேன். ஆனா அவங்க கேட்கவே இல்லை. ஏன் முன்னாடி பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? வெட்டின தான் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா? என்ன நானே கனவா கண்டேன்? பேசிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி படுவான். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. அவனுக்கு விடுறா, கோபப்படாத விடுறா. அதான் ஒண்ணும் ஆகல இல்ல, சரியாயிடுச்சு இல்ல. உட்கார்றா, பொறுமையாடுறா. இப்ப நீ வந்துட்டல எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாயிரும்? உன்னை யார் தனியா போக சொன்னா? ஊர்ல 4 பேர் சேர்ந்து கூட்டு போக வேண்டியதானே? சரி விடுறா, அதே பேசிட்டு இருந்தா இப்படி. பொறுமையாரு. ஆமா, நான் நீ கேட்டப்ப என்ன சொன்ன நீ? நீதிபதி நல்லவர், நேர்மையானவர், லஞ்சம்னு பேச எடுத்தாலே பேசினவங்கள கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாரு, தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணி பேசிட்டு இருந்த. அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு எழுதுவாருன்னு சொன்னியா இல்லையா? லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ண அவங்களை தண்டிக்காம ஏன் அந்த நீதிபதி அவங்களுக்கு அந்த பக்கம் தீர்ப்பு கொடுத்தாரு? அங்கதான் நம்ம கோட்டை விட்டோம். அவங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டாங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏய், அந்த நீதிபதி அவங்க லஞ்சம் பேர் இடத்துல பிடிக்காது, பொதுச்சு எழுந்திரிச்சுவாரு அப்படிங்கிறது நிஜம் தான்டா. அப்புறம் அப்படிப்பட்ட அவருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ண அந்த ரத்ன வேலை அப்படின்னா பாத்துக்கிய. லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணது என்னவோ அவங்க தான். ஆனா அவங்க நம்ம பேர்ல கொடுத்துட்டாங்க. ஆமா, நீதிபதியும் ஆளவன் தான் கொடுத்தா லஞ்சம் கொடுத்தாங்க. அதான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு நமக்கு எதிராக கொடுத்துட்டாரு. அட பாவீங்களா, உன் பேர் சொல்லி அவங்க பணத்தை கொடுத்துட்டாங்களா? இப்ப நீ கோபப்படுறல, இதே மாதிரிதான் நான் கோபப்பட்டு அவனை ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்க போனேன். அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் கையை வெட்டிட்டான். நீ எதையும் மனசுல வச்சுக்காத, எல்லாம் சரியா போயிடும். விட்டுரு. சரி, அம்மா எப்படிதான் இருக்காங்க? உடம்பு சரியாச்சு இல்லையா அவளுக்கு? இருக்கு. தனி இன்னும் அதே கோபத்துல இருக்காத, எல்லாம் சரியாயிடும். விடு விடு.